ஈபி பொறுத்த வரைக்கும் செய்யறது எல்லாமே ரிஸ்க் தான். கொஞ்சம் ஏமாந்தாலும் உயிருக்கு உத்தரவு கிடையாது. என் கூட இருந்த ஒரு பையனே வந்து பாத்தீங்கன்னா மேட்டுக்கல்ல ஆபீஸ்ல ஒரு ஸ்டே வேற போய் எச்சில் லைன்ல முட்டி இறந்து போனா. அப்படி எனக்கே நடந்திருக்குது. திடீர்னு ஒரு ஜென்ரேட்டர் போட்டு விட்டாங்க, சப்பளம் வந்துருச்சு, அடிச்சு கீழே தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் போய் ஆப்போம். அன்னைக்கு நான் தப்பிச்சல, அன்னைக்கு என் உயிரே போயிருக்கும். கேட்டு அக்ரிமெண்ட்ல வேலை செய்யறாங்க. தினக்கூலி மின்சார வாரியத்துல 2010 நான் உள்ள வந்தேன். படிச்சு வரதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தினக்கூலி வந்து 15 வருஷமா ஒப்பந்த ஊழியராக இருக்கிறோம். எல்லா பசங்களுமே ஒரு 10 வருஷம் மேல வேலை செஞ்சவங்க இருக்கிறாங்க. எங்க கண்ட்ரோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஆபீஸ் ஏறும். நசினூர் ஒண்ணு, நாராயண ஆபீஸ் ஒண்ணு, மேட்டுக்கடை ஒரு ஆபீஸ், சித்தூர்ல 2 ஆபீஸ், மொத்தம் நாங்க 6 செக்ஷன் நாங்க வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா 2 வயர் இருக்குது. இந்த வயர் எடுத்துட்டு பெரிய வயர், 0 வயர், டாக் வயர் நாங்க பிடிக்கிறோம். பவர் ஹவுஸ்ல இருந்து ரெகுலேஷனுக்காக பெரிய சப்ளை கொண்டு வராங்க. நிறைய ஃபேக்டரி வந்துருச்சு, நிறைய கம்பெனி வந்துருச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 33 kV இந்த மாதிரி சப்ளை எக்ஸ்ட்ரா கேட்பாங்க பாத்தீங்களா. அதுக்கு வந்து நம்ம ரெகுலேஷன் கொண்டுறதுக்காக இந்த 0 வயர் மாத்தி கொண்டு வரோம். ஃபுல்லாவே எங்களுக்கு ஈபி மட்டும் தான், வேற வேலைக்கு நாங்க போக மாட்டோம். ஈபி மட்டும் தான். கம்மன் நிறுத்தல இருந்து டிரான்ஸ்பர் பூசா போறதுல இருந்து எல்லா வேலைக்கும் நாங்க வருவோம். காலைல நாங்க 9 மணிக்கு வந்தா மதியானம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட இறங்குவோம். அதுக்கப்புறம் 3 மணிக்கு மடி ஏறினா மடி சாயந்தரம் 6 மணிக்கு தான் இறங்குவோம். இது பாத்தீங்கன்னா இப்போ 1 கிலோமீட்டர் வயர்ல நாங்க இழுத்துட்டு இருக்கோம். கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க நம்ம கொடுக்குற சம்பளம் டெய்லி ஒரு 600 ரூபா கொடுப்பாங்க. இதை விட்டு வேற வேலைக்கு போகலாம். வேற சம்பளமும் நிறைய ஒரு 1000 ரூபாய்க்கு 1500 சம்பளம் கொடுக்குறோம் இருக்காங்க. என்னைக்குனால ஒரு நாள் இந்த கவர்மெண்ட் ஸ்டாப் ஆகும், நம்மளும் ஒரு காய்க்கு சட்டை போடும், ஒரு நம்பிக்கையில இந்த வேலையை நாங்க போயிட்டு இருக்கோம். நான் எல்லா புயலுக்குமே போயிருக்கேன். கஜா புயல், வர்தா புயல், ஒக்கே புயல், எல்லா புயலுக்குமே நான் போயிருக்கேன்.